ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிங் கோலி தலைமையில் 7 வருடம், ரோஹித் தலைமையில் ஒரே வருடத்தில் சறுக்கிய இந்தியா, ரசிகர்கள் அதிருப்தி. இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகின்றன. ஐதராபாத் நகரில் தொடங்கிய அத்தொடரின் முதல் போட்டியில் இந்தியாவை 28 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்த இங்கிலாந்து ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்றுள்ளது. குறிப்பாக அதிரடியாக விளையாடி இந்தியாவை அதனுடைய சொந்த மண்ணில் தோற்கடிப்போம் என்று ஆரம்பத்திலேயே எச்சரித்த இங்கிலாந்து தற்போது முதல் போட்டியில் அதை செய்தும் காட்டியுள்ளது. இத்தனைக்கும் அந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்தை 245 ரன்களுக்கு கட்டுப்படுத்திய இந்தியா பின்னர் 436 ரன்கள் விளாசியது. அதனால் 190 ரன்கள் முன்னிலையும் பெற்ற இந்தியா வெற்றியை கையில் வைத்திருந்தது. ஆனால் அதன் பின் ஓலி போப் அபாரமாக சதமடித்து 196 ரன்கள் குவித்ததால் இங்கிலாந்து 231 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. இறுதியில் அதை சேசிங் செய்த இந்தியா மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி 202 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி பரிதாப தோல்வியை சந்தித்தது. குறிப்பாக வரலாற்றிலேயே முதல் முறையாக தங்களுடைய சொந்த மண்ணில் ஒரு போட்டியில் 100க்கும் மேற்பட்ட ரன்களை முன்னிலையாக பெற்றும் இந்தியா மோசமான தோல்வியை பதிவு செய்துள்ளது. இந்த தோல்விக்கு சுமாரான பேட்டிங் என்பதை தாண்டி ரோஹித் சர்மாவின் கேப்டன்ஷிப் சுமாராக இருந்தது முக்கிய காரணமாக அமைந்தது என்றே சொல்லலாம். குறிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸில் 164க்கு 5 என சரிந்த இங்கிலாந்து 420 ரன்கள் குவிக்கும் அளவுக்கு அவருடைய கேப்டன்ஷிப் சுமாராகவே இருந்தது. அதிலும் குறிப்பாக இங்கிலாந்தின் டெயில் எண்டர்கள் ரெஹான் அகமது 28, டாம் ஹாட்லி 32 ரன்கள் அடிக்கும் அளவுக்கு அவருடைய கேப்டன்ஷிப் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதைவிட கடந்த 2023 பிப்ரவரி மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சொந்த மண்ணில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா வென்றது. இருப்பினும் அத்தொடரின் ரோஹித் தலைமையில் கடைசி 2 போட்டியில் ஒரு தோல்வி ஒரு டிராவை பதிவு செய்த இந்தியா தற்போது இத்தொடரின் முதல் போட்டியில் தோல்வியை பதிவு செய்தது. அந்த வகையில் கடந்த ஒரு வருடத்திற்குள் ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியா 3 டெஸ்ட் போட்டிகளில் 2 தோல்விகளை சந்தித்துள்ளது. ஆனால் 2014 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் சொந்த மண்ணில் விராட் கோலி தலைமையில் 31 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய இந்தியா வெறும் 2 போட்டிகளில் மட்டுமே தோற்றது. அந்த வகையில் விராட் கோலி தலைமையில் 7 வருடத்தில் சந்தித்த சறுக்கலை ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியா வெறும் ஒரே வருடத்தில் சந்தித்துள்ளது ரசிகர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.